சுருக்கமாவே முடிச்சிட்டீங்க. அடுத்து பாமா பத்தி பேசுறதுக்கு அனிதா மேம் வாங்க. வணக்கம். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது மேம், பேசுங்க. வணக்கம். நான் இன்னைக்கு வந்து சத்யபாமா பத்தி பேச போறேன். ஆக்சுவலா பாமா வந்து அஷ்டலக்ஷ்மிகள்ல வந்து அன்னலக்ஷ்மியா வந்து உருவகப்படுத்தியிருக்காரு ஆசான். உண்மையிலே வந்து நீலம் நீலத்துல வந்து எனக்கு அந்த ராதையோட போர்ஷன்ல வந்து நிறைய கவிதையா போனதை தாண்டி அவங்களோட வயது வித்தியாசம் வந்து ஒரு நெருடலாவே இருந்துச்சு. அதை வந்து அந்த ரசிச்சு மேபி காவியம்னா அதெல்லாம் தாண்டி வாசிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வர முடியாத அளவுக்கு அந்த வயசு வித்தியாசம் வந்து ஒரு தடையாவே இருந்துச்சு. ஆனா கிருஷ்ணன் பாமான்னு வரும்போது வந்து ஆஹ் அந்த தடைகள் இல்லாம ரொம்ப ரசிக்க முடிஞ்சுது. எப்படி இருந்துச்சு அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு அவளை வந்து ஆசானோட எழுத்துல நான் ரொம்ப ரசிச்ச விஷயம் என்னன்னா, நம்ம வந்து காவிய தலைவர்கள், கடவுள் அப்படி நம்ம பார்த்தவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு சாதாரண மனிதர்களா கண் முன்னாடி காட்டியிருப்பாரு. அவங்களோட செயல்கள் வந்து ஒரு சாதாரண மனுஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கும்போது வந்து ரொம்ப எனக்கு அதுதான் வந்து வெண்முரசுல ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. சோ இதுல பாமாவே முதல்ல அப்படிதான் காமிக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு யாதவ சிறுமியா இருக்கா, அவளுக்கு மழை பிடிக்குது, அதை ரொம்ப ரசிக்கிறா. அப்படின்னும் போது ஒரு கட்டத்துல அது எப்படி எனக்கு தோணுச்சு அப்படின்னா வந்து அந்த வறட்சி காலம் வந்து இளையாதவனுக்காக அவ காத்திருக்கிற ஒரு காலமா, அதாவது நான் அப்படி நினைச்சுக்கிட்டேன். அத வந்து அது வரைக்கும் அவ மனசளவுல வந்து அந்த மழைய வந்து அவ எதிர்பார்த்துட்டே இருக்கா. பட் வறட்சி இருந்தாலும் அவ வந்து அந்த இதை என்ஜாய் பண்றா. அவளுக்கு அது பிடிக்குது. அத கவிதையா பாக்குறா. அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து மறுபடியும் வழக்கம் போல ஆசான் வந்து அவளை வந்து அந்த குழந்தையில இருந்து தண்ணி டிரான்சிஷனுக்கு வந்து மறுபடியும் அந்த முளைகளை பத்தி இந்த தண்ணீருக்குள்ள வந்து ஒரு கந்தர்வனை பார்த்தா, மதனன் நினைக்கிறேன். ஆமா, மதனன் வந்து பார்த்தாருன்னா அந்த ஒரு கான்வர்சேஷன்ல வந்து மறுபடியும் முளைகள், பால் பெருத்த முளைகள் அது இதுன்னு அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருந்துச்சு. பட் வந்து எனக்கு அந்த இதுல ஒரு விஷயம் என்னது வந்து இதா தோணுச்சுன்னா, நான் வந்து பெண்களுக்கு வந்து பருவா இருப்பேன், கண்ண குழியா இருப்பேன், வெட்கமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி மதனன் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வரும். எனக்கு வந்து அதை வாசிக்கும் போது வந்து ஹார்மோன்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. நார்மலி வந்து அந்தந்த ஏஜ்க்கு வந்து ஒவ்வொரு ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு இந்த சேஞ்சஸ் எல்லாம் உடம்புல வரும் அப்படின்னா, சோ அதாவது நான் என்னோட பாயிண்ட்ல அப்படி நான் பார்த்தேன். எனக்கு அது அந்த மாதிரி கொஞ்சம் ஃபன்னியா தோணுச்சு. பட் என்னன்னா அந்த ஒரு ஈவெண்ட் முடிஞ்ச உடனே அவ வந்து அதாவது சிம்பாலிக்கலி வந்து அவ வந்து அந்த குழந்தையில இருந்து கன்னி பருவம் வந்துட்டா. அப்ப வந்து அவ முதல்ல பாக்குறது வந்து இளையராஜனா தான் இருக்கும். அந்த ஒரு அவ அப்பதான் வந்து முனையில குளிச்சுட்டு காலந்தியில வந்து குளிச்சு சைட்ல நிக்கிற மாதிரி இருக்கும். ஆஹ் அப்போ வந்து நீலக்கடம்பு அடியில தான் முதல்ல பாப்பா. சோ அது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன். அன்னைக்குதான் கரெக்டா மழையும் பெய்யும். எனக்கு இதெல்லாமே ரொம்ப சிம்பாலிக்கா தோணுச்சு. அவளோட அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து வறட்சி காலமாகவும், அவனை பார்க்க போற டைம்ல வந்து மழை பெய்யறதாகவும், அப்போ வந்து அவன் வந்து வீரமா சூளுரைப்பான். அதாவது என்னன்னா, எனக்கு வந்து நான் வந்து இவங்க எல்லாரும் ஊர் மன்றில வந்து கிண்டல் அடிப்பாங்க. பட் இவன் வந்து நான் தான் வந்து முதல் மன்னன், நான் என்ன அறிவிச்சிருந்தேன். நீங்க யாரெல்லாம் வந்து எனக்கு கூட இருக்கவங்களாம் நண்பர்கள், இல்லைன்னா எதிரி அப்படின்னு பார்க்கும்போது வந்து சோ மேபி அவளோட மைண்ட்ல எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல வந்து அவனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி இந்த காதலை ரசிக்க முடிஞ்சுது. அவனை வந்து அமுது கொண்டு போறதுக்கு முன்னாடி வந்து அவளுக்கும் அவனுக்கு மத்தியில 7 அடி இருக்கும். ஆனா நான் வந்து இதை 7 பிறவிகளினூடாக கடந்தேன் அப்படின்லாம் அதெல்லாம் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பொயட்டிக்கா ரொம்ப அழகா இருந்துச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து அந்த பெருவாயில் கால்கோளுக்கு இவங்க போகும்போது வந்து அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள போர்ஷன்ல எல்லாமே வந்து துவாரகை பத்தி வந்து ரொம்ப ஒரு பெரிய ஹைப் இருக்கும். அதான் வந்து இவ்வளவு பெருசா இருக்குதா அப்படின்னு எல்லாரோட அந்த வியூ மூலமா அதை காமிக்கும் போது ரொம்ப எங்கேயோ இது வரைக்கும் காணாத கேட்டிராத ஒரு பெரிய நகரம் வந்து உருவாகுது அப்படின்லாம் சொல்லி ஹைப் கொடுக்கும்போது இவ வந்து நான் அதை ஏற்கனவே கனவுல கண்ட ஒரு நகரம் அப்படின்னு ரொம்ப அழகா, அதாவது வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படி சொல்லுவாங்க. சோ இவ வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து அவளோட கனவுல கற்பனைகள்ல பார்த்த ஒரு விஷயத்த வந்து இவளுக்காக அவன் படைச்சிருக்கான். சோ அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது, ஆத்மார்த்தமான இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வாசிக்க வாசிக்க அப்படிதான் தோணுச்சு. அப்புறம் இவங்க அங்க போயிட்டு அது இல்லாம அந்த விளக்கு ஏத்துற சீன் வரும். அப்போ வந்து மேல வந்து கிருஷ்ண பருந்து பறந்து வரும். உடனே எல்லாரும் வந்து துவாரகையின் அரசி வாழ்க வாழ்க அப்படின்னது வந்து இந்த பாகுபலியில அந்த சீன் வந்து அமரேந்திர பாகுபலி ஆகிய நான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது வந்து எல்லாருமே கத்துவாங்க. எனக்கு அந்த சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஏதாவது ஒண்ணு ரிலேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு அந்த சீன் ரொம்ப ரிலேட் ஆன மாதிரி இருந்துச்சு. திருப்பி வந்து அடுத்து வந்து இந்த நம்ம ஸ்டோரியில முக்கியமான இது வந்து இன்ட்ரோடக்ஷன் இவங்க பாட்டுல தான் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம். அந்த
சியமந்தகம் வந்து அந்தக குலத்துல உள்ள அந்த ஹிஸ்டரி எல்லாம் கொஞ்சம் கொடுத்திருந்தாங்க. பட் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சோ கிருஷ்ணன் அண்ட் பாமா இன்னும் மத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பை விட இந்த சியமந்தகத்தை ரொம்ப முன்னிலைப்படுத்தி எழுதின மாதிரி இருந்துச்சு. நம்ம ஒரு கதை எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த பாமாவும் ருக்மணி வந்து யாருக்கு வந்து கிருஷ்ணன் மேல வந்து பாசம் அதிகம் பாக்குறக்காண்டி பாமா வந்து தன்னோட நகைகள் எல்லாம், இது வந்து நாரதர் ஐடியா கொடுத்திருப்பாரு, நகைகள்லாம் எடுத்து வைப்பாங்க. பட் வந்து ருக்மிணி வந்து ஒரு துளசியை வச்சு அதுக்கு வந்து இறங்குவாரு. வந்து கடவுள் வந்து உங்களோட அன்புக்கு தான் இறங்குவாரு, நீங்க உங்களோட ஆணவத்துக்கு இறங்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஸ்டோரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அந்த மாதிரி எல்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். சோ அந்த மாதிரி எல்லாம் வராதது வந்து கொஞ்சம் ஏமாற்றமா இருந்துச்சு. மத்தபடி வந்து இதுல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பாமாவோட கேரக்டர் வாசிக்கும் போது வந்து என்ன தோணுச்சுன்னா, ஒரு திரௌபதிக்கு நிகரான ஒரு கேரக்டரா கொண்டு வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சததன்வா வந்து அவளை மனம் கேட்டு வரும்போது வந்து, நீ வந்து இங்க என்ன பேசுறது வந்து உங்க அப்பா வந்து அப்ரூவ் பண்றாரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து அவ வந்து பதில் சொல்லுவா, எந்த ஆணின் சொல்லுக்கும் முன்னுக்கும் தாழ்வதல்ல என் தலை யாதவரே, இந்த இக்குடியின் மூத நேரம் மட்டுமே ஏற்றவள், தந்தையும் நாளை கொழுந்தனும் தனையர்களும் எவருக்கும் நான் எனக்கு சொல்லிடுபவரல்ல அப்படின்பா. அதாவது ரொம்ப ஒரு டாமினன்ட் கேரக்டரா கொண்டு வர மாதிரி ரொம்ப அழகா கொண்டு வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மாதிரி நீங்க வந்து ஆணுன்னு சொல்லிட்டு நான் உங்களை சும்மா உங்களுக்கு வந்து ஆணென்று கனிவு கொள்வேன் என்று என்ன வேண்டாம் அப்படின்லாம் சொல்லுவா. அந்த இதுல வந்து ரொம்ப ஒரு ஆட்டிடியூடான பர்சனா, ரொம்ப எனக்கு என்னமோ திரௌபதிக்கு நிகரா கொண்டு வர்ற மாதிரி ஸ்டோரியில பில்டப் பண்ணி கொண்டு போயிட்டு, அப்புறம் கடைசியில வந்து திருஷ்டத்யும்னன் வந்து ஒரு சீன்ல வந்து இவ வந்து ஒரு யாதவ குடிப்பெண் தான், அவளுக்கு வந்து இதுதான் முக்கியம் அவ பேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் எழுதும்போது வந்து எனக்கு என்ன தோணுச்சா, நம்ம ரொம்ப ரசிச்சு கொண்டு வர எல்லா கேரக்டரையும் வந்து ஆசான் வந்து இதுல ஒண்ணும் இல்ல கீழே போட்டுருங்கிற மாதிரி கொண்டு போயிடுறாருன்னு ஒரு ஒரு மனக்குறை இருந்துச்சு. பட் மேபி அந்த மாதிரிதான் நம்ம ஒரு இந்த பாயிண்ட்ல சில இடத்துல வந்து அங்கங்க திடீர்னு வந்து ஒரு தெய்வீகத்தன்மை, இந்த கிருஷ்ணனை பார்க்க போற சீன்ல வந்து சப்த கன்னியர் வர்ற அந்த சீன் இருக்கும். அதே மாதிரி வந்து சேதி நாட்டு சிசுபாலன் வரும்போதும் அவரும் அதை பார்த்து பயப்படுவாரு. அப்படின்னும் போது ஒரு நார்மல் ஹியூமன்ஸா காமிக்கிறது திடீர்னு வந்து அந்த காப்பியம் அப்படின்னு ஞாபகப்படுத்துற சீன்ஸா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது அப்படி நேரா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கேயோ ஒரு பெரிய ஸ்டோரி ஒரு யூ டர்ன் போட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து, அது எனக்கு என்னவோ கொஞ்சம் டிஸ்ட்ராக்டிங்கா இருந்துச்சு. பட் காப்பியம்னா அப்படிதான் அப்படின்னுட்டு போயிட்ட வேண்டியதுதான் நினைச்சிட்டு இருந்தேன். சோ எனக்கு இவங்க காதல் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அவ வந்து 14 நாளுக்குள்ள வந்து சீமந்தகத்தை கொண்டு வந்து என்ன வந்து கன்னியாசுரம் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக வெயிட் பண்ண மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு பியூர் டெடிகேஷனா ஒரு லவ், அவளோட காதல். மேபி அதுக்கப்புறம் வந்து அதே இதை மறுபடியும் 7 வருட்ட வாசிக்கும் போது வந்து அந்த பாயிண்ட் ரொம்ப அதாவது ரொம்ப ஃபோர்ஸ்டா திணிச்ச மாதிரி இருந்துச்சு. பட் இதை முதல் தடவை வாசிக்கும் போது ரொம்ப ரொம்ப அழகா பொயட்டிக்கா அந்த காதலுக்காக காத்திருந்து அப்படி ரொம்ப அழகா வந்து அமைதியான ஒரு கேரக்டர். அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து இவ வந்து ரொம்ப ஒரு டெரரான பீஸ் மாதிரி, ஈவன் கிருஷ்ணனே மேனிப்புலேட் பண்ண மாதிரி கொடுத்திருந்ததும் எனக்கு அவ்வளவா பிடிக்கல. பட் இவங்களோட அந்த காதல் சீன்ஸ், அந்த அதுக்கு முன்னாடி இருந்த சீனு, அவ வந்து அந்த இயற்கையை ரசிச்ச சீன்கள், அப்புறம் இளையாதவன் காத்திருந்த சீன்கள், அது எல்லாமே நான் ரொம்ப ரசிச்சேன். சோ இதுதான் என்னோட கண்ணோட்டத்துல சத்யபாமை. நன்றி. நன்றி அனிதா, சிறப்பான உரை.